இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பணம் பொருள் சேர்த்தாலும் என் மனதிற்கு சமாதானமே இல்லையே, உலக ஆசைகளாலும் கடன் பாரமும் என்னை நிம்மதி இழக்கச் செய்கிறதே என்று வேதனையோடு அமர்ந்திருக்கிறீர்களா? இதோ உலக பொருளாசையினால் வரும் அழிவிலிருந்து உங்களை தப்புவித்து தெய்வீக சமாதானத்தையும் நிம்மதியும் தரப்போகிற ஒரு உன்னத சத்தியத்தை என்று தியானிக்க போகிறோம். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். சங்கீதம் 119:36. வேதாகமத்தில் இந்த 119ஆம் சங்கீதத்தை எழுதிய சங்கீதக்காரன் தேவனுடைய வார்த்தைகளின் மேன்மையையும் அதன் பரிசுத்தத்தையும் உணர்ந்து எழுதிய வார்த்தை இது. உலக பொருளாசையும் மாயமான பண ஆசையும் ஒரு மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரித்து தேவையற்ற மனக்கவலையிலும் வீழ்ச்சியிலும் தள்ளிவிடும் என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார். அதனால், ஆண்டவரே, என் இருதயம் இந்த அழியக்கூடிய உலகப் பொருட்களையோ பேராசையையோ நாடி ஓடாமல் என்றுமே அழியாத உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளையும் சாட்சிகளையும் மட்டுமே பற்றிக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று தேவனிடத்தில் கெஞ்சி மன்றாடி தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டார். பிரியமானவர்களே, இன்று இந்த சத்திய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் எப்பேற்பட்ட வழிகாட்டுதலையும் விடுதலையும் தருகிறது தெரியுமா? இன்று உலக பொருளாசையையும் குறுக்கு வழியில் பணக்காரனாக வேண்டும் என்ற ஆசையும் அநேக குடும்பங்களின் நிம்மதியை சூறையாடி கொண்டிருக்கிறது. பேராசையினால் கடன் வலையில் சிக்கி மன அழுத்தத்திலும் சமாதானமின்மையிலும் தவிப்பவர்கள் ஏராளம். ஆனால் வேதாகமம் நமக்கு தரும் சத்தியம் என்னவென்றால், உலக பொருட்கள் தரும் சந்தோஷம் தற்காலிகமானது, ஆனால் நம்முடைய இயேசுவின் வார்த்தைகள் தரும் சமாதானம் நிரந்தரமானது. உங்கள் இருதயத்தை உலக ஆசைகளுக்கு கொடாமல் இயேசுவின் சத்திய வார்த்தைகளுக்கு கொடுக்கும்போது அவர் உங்கள் ஆத்துமாவை சமாதானத்தினால் நிரப்புவார். உங்களுக்கு தேவையான சகல நன்மைகளையும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வையும் இயேசுதாமே நேர்மையான வழிகளில் உங்களுக்கு தந்தருளுவார். இந்த வார்த்தை எவ்வளவு உண்மையானது என்பதற்கு அடையாளமாக இந்த சாட்சியை கேளுங்கள். சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஸ்டீஃபன் அவர்கள் தன் தொழிலில் சீக்கிரம் அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற பொருளாசையினால் ஆபத்தான பங்குச்சந்தை மற்றும் தவறான முதலீடுகளில் பணத்தை முதலீடு செய்தார். ஆரம்பத்தில் கொஞ்சம் லாபம் தருவது போல தெரிந்தாலும் இறுதியில் பல லட்சம் ரூபாய் கடனில் போய் முடிந்தது. கடன்காரர்களின் நெருக்கடியிலும் குடும்பத்தில் எழுந்த சண்டைகளினாலும் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டார். அந்த இக்கட்டான சூழ்நிலையில் சகோதரர் ஸ்டீஃபன் தன் தவறை உணர்ந்து தேவ சமூகத்தில் கதறினார். ஆண்டவரே, என் இருதயம் பொருளாசையை சாராமல் உம்முடைய சத்தியத்தை சாரும்படி செய்யும் என்ற இந்த சங்கீதத்தை அறிக்கையிட்டு ஜெபித்தார். தன் பேராசையை விட்டு இயேசுவிடம் மன்னிப்பு கேட்டார். இயேசுவின் கிருபை அவர் வாழ்க்கையில் கிரியை செய்ய தொடங்கியது. இயேசு அவருக்கு தெய்வீக சமாதானத்தை தந்தார். பேராசையை விட்டுவிட்டு நேர்மையான முறையில் உழைக்க தொடங்கினார். இயேசு அவருடைய சிறிய முயற்சிகளை ஆசீர்வதித்து படிப்படியாக கடன்களிலிருந்து விடுதலையை கொடுத்தார். இன்று சகோதரர் ஸ்டீஃபன் சேலத்தில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதராக தேவ சமாதானத்தோடு தன் குடும்பத்தை நடத்தி வருகிறார். பிரியமானவர்களே, இன்று இந்த சகோதரரின் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்த இயேசு நம் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக. இதோ பண நெருக்கடியினாலும் உலக கவலையினாலும் என் நிம்மதி போயிற்றே என்று பாரத்தோடும் கவலையோடும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிற அப்பா, நாங்கள் கேட்ட சாட்சியைப் போல உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தை மாயமான பொருளாசையிலிருந்தும் கடன் பாரங்களிலிருந்தும் விடுவிப்பீராக. இவர்கள் உம்மையே சார்ந்து கொள்ளும் கிருபையை தந்து இவர்களுக்கு தேவையான நன்மைகளை சரியான வழியில் தந்தருளுவீராக. இவர்களுக்கு என்னென்ன தேவை என்று உங்களுக்கு தெரியும் ஏசப்பா. இவர்களுக்கு தேவையான காரியங்களை நீர் இவர்களுக்கு கட்டளையிடுவீராக. உமது நன்மையினாலும் கிருபையினாலும் தெய்வீக சமாதானத்தினாலும் இவர்களை திடப்படுத்தி ஆசீர்வதிங்க. இந்த ஸ்கூல் காலேஜ் செல்லக்கூடிய பிள்ளைகளை உங்க கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. போக்கையும் வார்த்தையும் ஆசீர்வதிங்க. இந்த வீடியோவை பார்க்கிறவர்கள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் அந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் சாட்சிகளாக எழும்ப செய்யுங்க. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. மீட்பரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.